இன்றைய இந்த லெக்சரில் நான் உங்களுக்கு 5 மிகவும் முக்கியமான கன்ஃபர்மேஷன்களை சொல்லப் போகிறேன். இந்த 5 கன்ஃபர்மேஷன்களை பார்க்காமல் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீர்கள் என்றால் அது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் இல்லை, வெறும் கெஸ்வொர்க் தான். கெஸ்வொர்க் மூலம் சில நேரங்களில் லாபம் கிடைக்கலாம், ஆனால் தொடர்ந்து ப்ராஃபிட் செய்யும் சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக முடியாது. அதனால் நீங்கள் ட்ரேடிங் செய்கிறீர்கள் என்றால் எந்த ட்ரேட் எடுத்தாலும் அதற்கு முன் இந்த 5 கன்ஃபர்மேஷன்களையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த வீடியோ மிகவும் முக்கியமானது. ஆனால் ஆரம்பிப்பதற்கு முன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இந்த சார்ட்டில் நீங்கள் பை ட்ரேட் எடுப்பீர்களா அல்லது செல் ட்ரேட் எடுப்பீர்களா? வீடியோ முடிவில் நீங்கள் சரியாக கெஸ் பண்ணினீர்களா என்று பார்ப்போம். இப்போது நீங்கள் பை என்று கமெண்ட் செய்திருந்தாலும் தவறு, செல் என்று கமெண்ட் செய்திருந்தாலும் தவறு. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் எந்த கன்ஃபர்மேஷனையும் பார்க்காமல் ட்ரேட் முடிவு செய்துவிட்டீர்கள். அதனால் முதலில் கன்ஃபர்மேஷன் என்ன, அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். முதல் கன்ஃபர்மேஷன் என்பது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஒரு சார்ட் புல்லிஷா இருக்கிறதா அல்லது பேரிஷா இருக்கிறதா என்பதைத்தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லும். மார்க்கெட் புல்லிஷ் என்றால் பை செட்டப் பார்க்கலாம், மார்க்கெட் பேரிஷ் என்றால் செல் செட்டப் பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் 2 முக்கிய கான்செப்ட்ஸ் இருக்கின்றன. ஒன்று பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மற்றொன்று சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த 2 கான்செப்ட்ஸை புரிந்து கொண்டால் சார்ட் எந்த டைரக்ஷனில் போகிறது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். அப் ட்ரெண்டில் பிரைஸ் தொடர்ந்து ஹையர் ஹை மற்றும் ஹையர் லோ உருவாக்கும். சார்ட்டில் ஒரு ஹை உருவானதும் அந்த ஹைக்கு ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா செய்ய வேண்டும். பின்னர் பிரைஸ் அந்த ஹையை மேலே பிரேக் செய்து கேண்டில் க்ளோஸ் கொடுத்தால் அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது ட்ரெண்ட் இன்னும் புல்லிஷா கண்டினியூ ஆகிறது என்பதற்கான சிக்னல். உதாரணமாக பிரைஸ் ஒரு ஹை உருவாக்கியது, பின்னர் கொஞ்சம் கீழே வந்தது, மீண்டும் மேலே சென்று அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் செய்தது. இது புல்லிஷ் கண்டினியூவேஷன், அதாவது பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறார்கள். மேலும் ஒரு உதாரணம் பாருங்கள். பிரைஸ் ஒரு ஹையை உருவாக்குகிறது, அதன் பிறகு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வருகிறது. நீங்கள் அந்த ஹைக்கு லைன் டிரா செய்கிறீர்கள். பின்னர் ஒரு கேண்டில் அந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கிறது. இதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதன் அர்த்தம் ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ராங், பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறார்கள், மார்க்கெட் புல்லிஷ். இப்போது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும் சிக்னல் என்ன? அதற்கான கான்செப்ட் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். உதாரணமாக, பிரைஸ் தொடர்ந்து ஹையர் ஹைஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறது, ஆனால் ஒரு ஸ்டேஜில் புதிய ஹை பிரேக் ஆகவில்லை, அதாவது மொமெண்டம் குறைகிறது. இப்போது நீங்கள் ஹைக்கு லைன் டிரா செய்வதற்கு பதிலாக லோக்கு லைன் டிரா செய்ய வேண்டும். அந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் கொடுத்தால் அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது முன்பு அப் ட்ரெண்ட் இருந்தது, இப்போது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாம், மார்க்கெட் பியரிஷாக மாறுகிறது. இதுவே ஷார்ட் ட்ரேட் பார்க்கும் சிக்னல். GHOஐ சான பிறகு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் செல்ல ஆரம்பிக்கும். இப்போது லோவர் லோஸ் மற்றும் லோவர் ஹைஸ் உருவாகும். ஒரு லோ பிரேக் ஆகும்போது அது பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதன் அர்த்தம் செல்லர் ஸ்ட்ராங், டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறது. ட்ரேட் எடுக்கும் முன் முதலில் பார்க்க வேண்டியது மார்க்கெட் புல்லிஷா பியரிஷா என்பதுதான். இதை கண்டுபிடிக்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மிகவும் பவர்ஃபுல் டூல். இப்போது இரண்டாவது கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இது மிகவும் சிம்பிள். EMA இண்டிகேட்டர். ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர் செக்ஷனுக்கு செல்லுங்கள். EMA என்று சர்ச் செய்யுங்கள். மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் செலக்ட் செய்யுங்கள். சார்ட்ல ஒரு லைன் வரும். இப்போது அவன் செட்டிங்ஸ்க்கு செல்லுங்கள். டிஃபால்ட் வேல்யூ 9 இருக்கும், அதை 50 EMA ஆக மாற்றுங்கள். இது ஒரு ஆவரேஜ் லைன். பிரைஸ் இந்த ஆவரேஜ்க்கு மேலா அல்லது கீழா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். பிரைஸ் EMAக்கு மேலே இருந்தால் புல்லிஷ், பிரைஸ் EMAக்கு கீழே இருந்தால் பேரிஷ். உதாரணமாக, பிரைஸ் சடன்லி EMAக்கு மேலே போகிறது என்றால் பையர்ஸ் ஸ்ட்ராங், அங்கு நீங்கள் பை செட்டப்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதேபோல் பிரைஸ் EMAக்கு கீழே வந்தால் செல்லர் ஸ்ட்ராங், அங்கு செல் செட்டப்ஸ் பார்க்கலாம். EMA ஒரு லாகிங் இண்டிகேட்டர், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் முதலில் சிக்னல் கொடுக்கும், EMA கொஞ்சம் லேட் கன்ஃபர்மேஷன் தரும். ஆனால் EMA மிகவும் சிம்பிள். ஒரே 1 செகண்டில் சார்ட் புல்லிஷா பேரிஷா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்போது மூன்றாவது கன்ஃபர்மேஷன். இது சார்ட் சீப்பா எக்ஸ்பென்சிவா என்பதை சொல்லும். நீங்கள் ஏதாவது வாங்க வேண்டுமென்றால் குறைந்த விலையில் வாங்க விரும்புவீர்கள், விற்க வேண்டுமென்றால் அதிக விலையில் விற்க விரும்புவீர்கள். ட்ரேடிங்கிலும் அதே லாஜிக். இதற்காக கேன் பாக்ஸ் அல்லது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பயன்படுத்தலாம். புல்லிஷ் சினாரியோவில் ஸ்விங் லோவிலிருந்து ஸ்விங் ஹை வரை டிரா செய்யுங்கள். அதன் நடுவில் 50% லெவல் வரும். 50% லெவலுக்கு மேலே இருந்தால் அது பிரீமியம் ஜோன், அதாவது எக்ஸ்பென்சிவ் ஏரியா. 50% லெவலுக்கு கீழே இருந்தால் அது டிஸ்கவுண்ட் ஜோன், அதாவது சீப் ஏரியா. பை செய்வது டிஸ்கவுண்ட் ஜோனில், செல் செய்வது பிரீமியம் ஜோனில்.
இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது ஒரு சப்போர்ட்டிங் கன்ஃபர்மேஷன் மட்டும். இப்போது மிகவும் அட்வான்ஸ்ட் கான்செப்ட் எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ். இது கோரிலேட்டட் ஆசெட்ஸில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக பிட்காயின் மற்றும் இத்தீரியம் இரண்டும் கோரிலேட்டட் ஆசெட்ஸ். ஒரு ஆசெட் மூவ் செய்தால் மற்றொன்றும் சிமிலர் மூவ்மெண்ட் கொடுக்கும். உதாரணமாக எத்தீரியம் புதிய லோவர் லோ உருவாக்குகிறது, ஆனால் பிட்காயின் லோவர் லோ உருவாக்கவில்லை. இங்கு டைவர்ஜென்ஸ் உருவாகிறது, அதாவது மார்க்கெட் வீக்னஸ், ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு. மறுபக்கம் எத்தீரியம் ஹையர் ஹை உருவாக்குகிறது, ஆனால் பிட்காயின் ஹையர் ஹை உருவாக்கவில்லை. இதுவும் டைவர்ஜென்ஸ், இதுவும் ரிவர்சல் சிக்னல். எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஆசெட் மற்றொன்றை சப்போர்ட் செய்யவில்லை என்றால் ட்ரெண்ட் வீக், ரிவர்சல் ப்ராபபிலிட்டி அதிகம். இப்போது கடைசி கன்ஃபர்மேஷன் பிடி அரேஸ். இதில் இரண்டு முக்கிய கான்செப்ட்ஸ் இருக்கின்றன. ஒன்று ஆர்டர் பிளாக், மற்றொன்று ஃபேர் வேல்யூ கேப். ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் மூவ் வருகிறது, அதற்கு முன்னிருக்கும் லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில், அதுவே பேரிஷ் ஆர்டர் பிளாக். அந்த கேண்டிலின் ஹை மற்றும் லோ இடையே ஏரியா மார்க் செய்ய வேண்டும். பின்னர் பிரைஸ் மீண்டும் அந்த ஏரியாக்கு வந்தால் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே விழ வாய்ப்பு அதிகம். புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கில் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ் வரும், அதற்கு முன்னிருக்கும் லாஸ்ட் பேரிஷ் கேண்டில் தான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். பிரைஸ் மீண்டும் அந்த ஏரியாக்கு வந்தால் பையர்ஸ் ஆக்டிவ் ஆகலாம், பிரைஸ் மேலே போகலாம். இப்போது ஃபேர் வேல்யூ கேப் பார்க்கலாம். ஒரு அன்யூஷுவலி லார்ஜ் கேண்டில் இருக்கும், உதாரணமாக ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில். அதற்கு முன் கேண்டில் லோ மற்றும் பின் கேண்டில் ஹை இடையே கேப் ஏரியா உருவாகும், அதுவே ஃபேர் வேல்யூ கேப். பிரைஸ் மீண்டும் அந்த கேப்புக்கு வந்தால் ரியாக்ஷன் கிடைக்கும், ரிஜெக்ஷன் வரலாம். பேரிஷ் எஃப்விஜியில் பெரிய ரெட் கேண்டில் இருக்கும், பிரைஸ் மீண்டும் அந்த ஏரியாக்கு வந்தால் செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். புல்லிஷ் எஃப்விஜியில் பெரிய கிரீன் கேண்டில் இருக்கும், பிரைஸ் மீண்டும் அந்த ஏரியாக்கு வந்தால் பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ட்ரேடிங் வியூவில் ரெக்டாங்கிள் டூல் பயன்படுத்தி இந்த ஏரியாஸை மார்க் செய்யலாம். பின்னர் பிரைஸ் அந்த ஏரியாக்கு மீண்டும் வந்தால் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வெறும் கெஸ் அடிப்படையில் ட்ரேட் எடுக்க மாட்டார், அவர் கன்ஃபர்மேஷன்களை பார்க்கிறார். இந்த 5 கன்ஃபர்மேஷன்ஸ் மிகவும் பவர்ஃபுல். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இஎம்இ, பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஜோன், எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ், பிடி அரேஸ். இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அலைன் ஆனால் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப், பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட், பெட்டர் ஆக்யூரசி கிடைக்கும். ஆனால் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்து ட்ரேட் எடுக்காதீர்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேடிங் டேஞ்சரஸ். எப்போதும் ஸ்டாப் லாஸ் யூஸ் செய்யுங்கள், ப்ராப்பர் பொசிஷன் சைசிங் செய்யுங்கள், இமோஷனல் ட்ரேடிங் அவாய்ட் செய்யுங்கள். அப்போதுதான் கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக முடியும். ட்ரேடிங் என்பது டிசிப்ளின், பேஷன்ஸ், கன்ஃபர்மேஷன் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டின் கேம். இந்த கான்செப்ட்ஸை தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால்தான் சார்ட் கிளியர்லி புரிய ஆரம்பிக்கும்.